அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் கொண்டு வரணும். அதுக்கு பாஜக தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து பல்வேறு திட்டங்கள் போடப்பட்டது. ஆனா விஜய் எதுக்குன்னு புடி கொடுக்கல. ஆனா இப்ப வேற வழியின்றி சினிமா துறையில் விஜய்க்கு ஈக்குவலானவர் இன்று ஆந்திராவின் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய பவன் கல்யாணை வைத்து என்டிஏ கூட்டணிக்கு வந்துருங்க. எப்படி நான் இன்னைக்கு ஆந்திரால பவனி வரணும், அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டு நல்ல வாய்ப்பு இருக்கு. தனிச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஈர்க்கடம்லாம் போயிருங்க. திமுக உங்களை எப்பயுமே மேலவராடு அடியோட காலி பண்ணிடும். அதனால நீ என்டிஏ கூட்டணிக்கு வாங்க. மிக விரைவில் முடிவிடுங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கு. அதுக்குள்ளே ஒரு முடிவிடுங்க. நீங்க முடிவு சொல்லும் பட்சத்தில் வரக்கூடிய என்டிஏ கூட்டணியில தொகுதியில பிரிக்கிறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிடும். நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களுக்குள்ள அத்தனை பிரச்சனை வேகமா ரிலீஸ் பண்ணிடுவோம். எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைக்கோ அத்தனை ரிலீஸ் பண்ணி உங்களை ஃப்ரீயா விட்டுருவோம். நீங்க நினைச்ச மாதிரி நீங்க நினைச்ச இடத்துல கிரீனிங்ல கையெழுத்து மட்டும் போட்டா போதும். வாங்க வாங்க வாங்கன்னு கிட்னி திருத்த கூப்பிடுற மாதிரி பவன் கல்யாண் விஜய் கூப்பிடுறார். விஜய் இன்னும் ஒரு சில தினங்கள்ல என்ன செய்ய போகிறார்? அதிமுக கூட்டணியில போறாரா, இல்ல தனிச்சு நான் தான் கப்படிப்பேன் அப்படின்னு தனியா இறங்கி அடிக்க போறாரா? இந்த அரசியல் சூழல்ல விஜய் இந்த நேரத்துல என்ன முடிவெடுக்க போறார்? விஜய் தாவைக்கா மற்றும் அதிமுக என்டிஏ கூட்டணி பலமா எதிர்பார்க்குது. ஆனா விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்துட்டாருன்னா திமுக அந்த இருக்கடமே தெரியாம அடிச்சு வருத்தப்படும். ஏன்னா இருக்க கூட்டணி ஃபுல்லா அடிச்சு உள்ள வரும் பட்சத்தில் இந்த முறை திமுக பெரிய சவாலா இருக்கும். விஜய் எடுக்கிற முடிவுல தான் இன்னைக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல என்டிஏ கூட்டணியா திமுக என்ற பெரிய புயலை கிளப்பி இருக்கு. இந்த அரசியல் சூழல விஜய் என்ன முடிவெடுக்க போறாள்? ஏன்னா ஒரு பக்கம் விஜய்க்கு குடும்ப ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பல்வேறு திமுக தரப்பிலும் தொடர்ச்சியா விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. ஏன்னா விஜய் கிட்டத்தட்ட மனைவியுடன் தொடர்ந்து ஒரு 5 வருஷம் அவருக்கு மனைவிக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அது குடும்ப விஷயம், தனிநபர் விஷயம். ஆனால் இந்த 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கே தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி விஜயோட பிரச்சனை ஏன் கொண்டு வரணும்? ஏன் விஜயின் மனைவி கோர்ட்ல இந்த விஷயத்த கொண்டு வரணும்? இது எப்படி பொது வழி கொண்டு வரப்பட்டது? எல்லாமே பார்த்தோன்னா எல்லா கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா கண்டிப்பா விட தெரியும். யார் அந்த 3 எழுத்துக்காரங்க செஞ்ச வேலை தான் எல்லாமே பக்காவா இறக்கி இந்த தடவை விஜயை காலி பண்ணியே ஆகணும். விஜயை விட்டா வரக்கூடிய காலங்களில் நமக்கு திமுக இங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. திமுக வாசல் துணிவர் விஜய என்ன வழியில காலி பண்ணலாம், எப்படி மாட்டி விடலாம்? திமுக யோசிக்க டயத்துக்கு ஆடு தானே பிரியாணி போடு சொல்ற மாதிரி விஜய் தானா ஒரு விஷயத்துல உள்ள சிக்கிக்கிட்டாரு. அந்த விஷயத்த ஊதி 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 இன்னைக்கு பெரிய விஷயம் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு இதை வச்சு விஜய்க்கு எப்படியாவது பெண்கள் ஓட்ட உடைக்கணும், விஜய் மக்கள் மத்தியில விஜய ஒரு கெட்டவரை கொண்டு போய் சேர்க்கணும் என்று திமுக பல்வேறு விமர்சனம் தொடர்ச்சியா வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விஜய் என்ன முடிவெடுக்க போறார், எந்த கூட்டணிக்கு போறார், தனியா நிக்க போறான்னு பல்வேறு கேள்வி தொடர்ச்சியா கேட்கப்படுது. ஆனா விஜய் எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போது, எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர போகுது? என்டிஏ கூட்டணி விஜய் நுழைந்தால் திமுக கண்டிப்பா காலி, இல்லை என்றால் என்டிஏ கூட்டணி காலி. ஏன்னா விஜய் எந்த ஓட்டை, யாரோட ஓட்டை எந்த பக்கம் இருந்து அறுவடை பண்ண போறார் என்று மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் விஜய் என்ன செய்ய போகிறார்? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது விஜய் அரசியல் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் பவன் கல்யாண் சொன்னதை போல விஜய் ஒரு தீர்க்கமான முடிவு இந்த இடத்துல எடுத்தால் மட்டுமே கண்டிப்பா விஜய் அரசியலில் நிலைத்து நிற்க முடியும். இல்லை என்றால் திமுக அடிக்கக்கூடிய அடியில விஜய் இடம் தெரியாம இந்த காலியா இருக்கு, வழியே இல்லை. ஏன்னா தொகுதியில இறங்கி வேலை செய்ய விஜயிடம் பலம் இருக்கு, படை இருக்கு. ஆனா எடுத்து கொண்டு போய் செலவழிக்க துட்டு இல்லை. அதனால விஜய் பெரிய அளவுக்கு கண்டிப்பா பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் தான் இருக்கார். விஜய் இன்னும் ஒரு சில தினங்களில் பெரிய முடிவு, பெரிய மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு உள்ளதாக விஜய் வட்டாரத்தில் சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் படை என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு கூட்டணியில போய் கண்டிப்பா எங்க தலைவர் உள்ள இறங்கினார்னா அந்த கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெறும். அதுல மிக முக்கியமான விஷயம், அவருக்கு ஆந்திரால பவன் கல்யாணம் எந்த அளவுக்கு கௌரவம் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு கௌரவம் வைக்கக்கூடிய கூட்டணியில கண்டிப்பா செய்வாரு. விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது யாருக்கு புரியாத விஷயம். விஜய் எடுக்கக்கூடிய இடத்தில் விஜய் எடுக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் என்பது எந்த வகையிலும் மாற்றம் அல்ல. மேலும் இன்னைக்கு குடும்ப ரீதியாகவும்
தனிநபர் தாக்கக்கூடிய விஷயத்துல விஜய் பெரிய அளவுக்கு தாக்கப்படுகிறார். சமூக வலைதளங்களை விஜய் மேல தனிநபர் விமர்சனம் அள்ளி தெளிக்கப்படுது ஏன்னா ஒரு மனிதனை எவ்வளவு தரைக்குறவா பேசக்கூடும் அந்த அளவுக்கு நீ சமூக வலைதளங்கள்ல விஜய் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு அவ்வளவு விஷயம் நடக்குது. தனிநபர் பிரச்சனையை அரசியல் ரீதியாகவோ பொது வெளியில கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் விஜய் மேல தொடர்ச்சியா இவ்வளவு வன்மம் இவ்வளவு தாக்கமான ரொம்ப தரைக்குறைவான வார்த்தையை தொடர்ச்சியா சமூக ஊடகங்கள்ல வருது. ஆனா இதே மாதிரி தாவேகாவினர் இறங்கி அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து நிர்வாகிகள் தனிநபர் விமர்சனம் வைக்கும் பட்சத்தில் இந்த சமூகத்தின் சீர்கேடு எவ்வளவு மோசமாக போகும்னா நம்ம விரைவில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயை பத்தி நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதே தலைவரை பத்தி தாவேகாவினர் எடுத்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அது எவ்வளவு கேவலமான விஷயம். ஏன்னா தனிநபர் விமர்சனத்தை அரசியலை கொண்டு உள்ள செலுத்தும் பட்சத்தில் தனிப்பட்ட ஒவ்வொருவரின் குடும்பத்து சூழ்நிலை அவர் பிரச்சனையை பத்தி எடுத்து நம்ம பொதுவெளியில பேசினோம்னா நாரி போய் நாட்டம் எடுத்து போயிடும். அதனால் வரக்கூடிய காலங்களில் தனிநபர் விமர்சனங்களை அரசியல் ரீதியாக குறைத்தால் மிக ஒரு நல்லா இருக்கும். மக்களுக்கு தேவை, நாட்டுக்கு என்ன தேவை, அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன, இதை பத்தி தான் யோசிக்கணும். அதை பண்ணிட்டேன், இதை வச்சிருக்கேன், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் தொடர்ச்சியா பேசப்படுது. விஜய் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விஜய்க்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாம போகுமா என்பது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் பின்பு தான் தெரியும். விஜய் ஏற்கக்கூடிய பெரிய முடிவு, பெரிய மாற்றம் வரக்கூடிய சட்டமன்றத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வரக்கூடிய காலங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். விஜய் என்ன முடிவு எடுக்க போய் என்பதை வருங்காலங்களில் பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.